டெமோஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து என்னோடய இன்புட் ஃபைல், எக்ஸல் இன்புட் ஃபைல். இல்லை பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இது வந்து என்னது ஆர்கைவ் ஃபோல்டர் இது. ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ என்னுடைய SQL Server 2014 ஓப்பன் பண்ணுறேன். என்னுடைய டேபிள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 01. இப்போ இந்த டேட்டாஸ் இதில் வந்து இல்லை. ஸோ கொரி ரன் பண்ணி பார்த்துட்டேன், டேட்டாஸ் எதுவுமே இல்லை. ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன கொடுக்கலாம்னா லோட் மல்டிபிள் எக்ஸல் ஃபைல் டு SQL டேபிள் வித் ஆர்கைவ் அண்ட் டேட் டைம். ஸோ இதை வந்து நம்ம இன்றைக்கி பண்ண போகிறதுக்கான ப்ராஜெக்டோட டைட்டில். ஓகே ஸோ இது காப்பி பண்ணிக்கலாம். ஸோ விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறேன். SSIS பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ SSIS பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் ஃபார் ஈச் லூப் கண்டெய்னர் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்து ஒரு SSIS _ இன்புட் ஃபோல்டர் பார்த்து மட்டும் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். அதை காப்பி பண்ணிவிட்டு வேரியபிளில் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஓகே நெக்ஸ்ட்டு வேல்யூ. ஸோ அந்த ஃபோல்டர் பாத் போயிடலாம். SSIS இன்புட் எக்ஸல் இன்புட் ஃபைல்ஸ் இதான் வந்து ஃபோல்டரோட பாத். ஸோ காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணும்போது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார் ஈச் லூப் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். அதில் வந்து கலெக்ஷன் அதில் போய்ட்டு இதை எனுமரேட்டர் வந்துட்டு ஃபார் ஈச் ஃபைல் எனுமரேட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை எக்ஸ்பிரஷன் அண்ட் டபுள் டாட் லைன்ஸ்க்குலாம் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி என்ன கொடுக்குறோன்னா டைரக்டரி. ஸோ அதான் வந்து SSIS இன்புட் ஃபோல்டர் பார்த்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த எக்ஸ்பிரஷன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. SSIS இன்புட் ஃபோல்டர் பார்த்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்பிரஷன் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட ஃபைல்ஸ். ஸோ ஃபைல் பார்த்தீங்கன்னா star.star. ஸோ நேம் அண்ட் எக்ஸ்டென்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா இதான் SSIS இன்புட் ஃபோல்டர் பார்த்து ஃபைல். ஓகே நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் மேப்பிங் போயிடலாம். ஸோ இதில் வந்து ஒரு நியூ வேரியபிள் கொடுத்துடலாம். வேரியபிள் நேம் என்ன கொடுக்கலாம்னா ஃபைல் நேம் அப்படி கொடுத்துடலாம். இப்போது ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஓகே. ஸோ நோ நீட். ஓகே இப்போ ஓகே கொடுத்துடலாம். ஸோ ஃபைல் நேம் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே ஸோ க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே ஸோ ஃபைல் நேம் வந்து என்ன நேம் கொடுக்கலாம் இப்போது. ஸோ SSIS இன்புட்டில் எக்ஸல் இன்புட் ஃபைலில் இது வந்து 4ல் எதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கொடுக்குறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணிவிட்டு ஃபைல் நேம் வந்து அதில் நான் கொடுக்குறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓகே ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா ஃப்ளோ டாஸ்க் எடுத்துக்கலாம். அதை டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்மளுடைய சோர்ஸ் ஃபைல் என்ன அப்படின்னா எக்ஸல் சோர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இதை கன்வெர்ட் பண்ணும். ஓகே டேட்டா கன்வர்ஷன் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெஸ்டினேஷன் எடுக்கலாம்னா ஸோ OLADB டெஸ்டினேஷன். ஏன்னா நம்ம SQL Server டேபிள் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே இப்போது எக்ஸல் சோர்ஸ், டேட்டா கன்வர்ஷன் அண்ட் OLADB டெஸ்டினேஷன் வந்து எல்லாம் மூணுமே ஜாயின் பண்ணிடலாம். இப்போது எக்ஸல் சோர்ஸ் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌஸில் நம்மளுடைய எக்ஸல் இன்புட் ஃபைலோடைய பாத் ஃபைல் கொடுத்துடலாம். அதில் வந்து இதாக ஒரு ஃபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் கொடுத்துறேன். ஸோ அது வந்து XLSS வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஃபஸ்ட் ரோ அதை கிளிக் ஆகிருக்க செக் பண்ணிக்கோங்க. அகைன் ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸல் ஷீட் பார்த்தீங்கன்னா ஷீட் 1 மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ எக்ஸல் ஷீட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்துட்டு ஷீட் 1 மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஷீட் 2 ஷீட் 3 வந்து எதுவுமே இருக்காது. ஸோ கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஷீட் 1 மட்டும் ஃபைல் இருக்கும். ஷீட் 2 ஷீட் 3 வந்து ஃபைல்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகே ஸோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் இருக்கிறேன். ஸோ இதில் ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதுவும் ஷீட் 1ல் தான் இருக்குது. ஸோ
ஷீட் 2 ஷீட் 3ல இல்லை. ஸோ அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதுவும் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஷீட் 1ல் மட்டும் தான் ஃபைல் இருக்குது, ஷீட் 2 ஷீட் 3ல வந்து ஃபைல் இல்லை. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ அதே மாதிரி ஷீட் 1. ஸோ ஷீட் 1ல் மட்டும்தான் ஃபைல்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஷீட் 2 ஷீட் 3ல எதுவுமே இல்லை, இந்த 4 எக்ஸல் ஃபைலில். ஓகே, ஸோ ஷீட் 1 செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து காலம்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்டர்னல் காலம் அவுட்புட் காலம் இன்னும் சேமாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எரர் அவுட்புட், இன்கேஸ் எரர் ஏதாவது இருந்ததுன்னா ரீடாக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டேட்டா கன்வர்ஷன் வந்துட்டு அவைலபிள் இன்புட் வந்து எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங், ஏன்னா ஸ்ட்ரிங்கில் தான் வந்து டேட்டா ஸ்டோர் ஆகும். ஸோ எல்லா டேட்டா டைப்பும் ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கோங்க. ஸோ லென்த்து மட்டும் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகே, ஓகே மாற்றியாச்சு. ஸோ கஸ்டமர் ஆபிசிடி பார்த்தீங்கன்னா, ஸோ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் காலம் போயிடலாம். காலம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி, சேலரி, கஸ்டமர் ஆஃபீஸ் ஐடி பார்த்தீங்கன்னா இது வந்து 4 byte சைன்ட் இண்டீஜர். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 50 எடுத்துக்கும். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அதெல்லாம் வந்து 25, இமெயில் ஐடி வந்து 50 வரும் வேர்க்கார். ஸோ மொபைல் நம்பர் 25. ஸோ அதெல்லாம் நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணும்போது என்ன சைஸ் வேர்க்கார் சைஸ் கொடுத்தீங்கன்னா அதை மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி கொடுக்கலாவோட ஒன்றும் இல்லை, பட் இருந்தாலும் இன்கேஸ் அப்படி கொடுக்கல அப்படின்னா வார்னிங் மெசேஜ் வரும். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள், வேறு ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணும்போது என்ன வேர்க்கார் சைஸ் கொடுத்தீங்களோ ஸோ அதை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சைஸ் மட்டும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் வந்து 25, கஸ்டமர் லாஸ்ட் நேம் வந்து 25, நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா 25. ஸோ இது எப்படி ஸ்டோர் ஆகுனா இன்புட் காலம் அண்ட் அவுட்புட் அலையாசஸ் அது பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும் ஸ்ட்ரிங்கில். ஓகே, ஜெண்டர்ஸ் 25 கொடுத்துலாம், டேட் ஆஃப் பர்த் 25, சேலரி, காப்பி ஆஃப் கஸ்டமர் ஆஃபீஸ் ஐடி, டிபார்ட்மெண்ட்லாம் வந்துட்டு 50 தான். ஓகே, ஸோ டேட்டா கன்வர்ஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து OLED சோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் டெமோ உள்ளது, இப்போ நியூ கொடுக்குறேன். இப்போ சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இருக்குன்னா CCLab 56 SQL 2014. CCLab 56 என்பது என்னோட சர்வர் நேம், SQL 2014 வந்து என்னோட இன்ஸ்டன்ஸ் நேம். ஓகே, இருக்கா? ஓகே, இது வந்து ட்ரைனர் டேட்டா பேஸ், இது வந்து customer_01 டேபிள். ஓகே, இப்போது டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைனர் டேட்டா பேஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்துடலாம். டெஸ்ட் கனெக்ஷன் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போது ஓகே கொடுத்துடலாம். இப்போது நேம் ஆஃப் த டேபிள் பார்த்தீங்கன்னா customer_01. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேபிள் ஆர் வியூ மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேபிள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 1 தான் இருக்கணும். ஓகே, நம்ம கஸ்டமர் 1 தான் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுவோம். கஸ்டமர் 2 கொடுத்தாலும் ஓகே தான், ரெண்டுமே சேவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மேப்பிங். ஸோ மேப்பிங்கில் பார்த்தீங்கன்னா காப்பி ஆஃப் கஸ்டமர் ஐடி தான் வேணும், ஏன்னா இது ஸ்ட்ரிங்காக நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா, அந்த இதாக வந்து அலையாஸ் நேம் தான் வந்து இதில் செட் பண்ணணும். ஓகே, இன்புட் காலம் மட்டும் கரெக்டாக கொடுங்க, இல்லைனா வந்து வேல்யூஸ் வந்து வராது அவுட்புட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் வந்து காப்பி ஆஃப் ஜெண்டர், காப்பி ஆஃப் டேட் ஆஃப் பர்த், அதுமாதிரி காப்பி ஆஃப் சேலரி, காப்பி ஆஃப் கஸ்டமர் ஆஃபீஸ் ஐடி, காப்பி ஆஃப் காப்பி ஆஃப் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ எல்லாம் கொடுத்துட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாம் கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு எரர் அவுட்புட். ஸோ இது நோ நீட் தான் அது. ஓகே, நோ நீட். இப்போ ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போது எக்ஸல் சோர்ஸ் டேட்டா கன்வர்ஷன் OLED டெஸ்டினேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸல் கனெக்ஷன் மேனேஜருக்கு இல்லையா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ்பிரஷன். ஸோ எக்ஸ்பிரஷன் பக்கத்தில் ஒரு டாட் லைன்ஸ் இருக்கும், டபுள் டாட் லைன்ஸ். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ப்ராப்பர்ட்டியில் எக்ஸல் ஃபைல் பாத் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதிடலாம். என்னென்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது அதில் வந்து வேரியபிள் இதில் வந்துட்டு யூஸர் SSIS_ இன்புட் ஃபோல்டர் பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் ஃபைல் நேம். ஸோ யூஸர் ப்ளஸ் ஃபைல் நேம் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நேம்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் நம்மளுடைய எக்ஸல் ஃபைல். ஓகே, இப்போ ஓகே கொடுத்துலாம். ரெண்டும் ஜாயின் பண்ணி விட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துலாம். ஸோ அதுக்கப்புறம் டிலே வேலிடேஷன். ஸோ அதை மட்டும் ட்ரூவாக கொடுத்துருங்க, ஏன்னா வந்து கண்டினியூஸ் ஸ்டேட்டில் போகுது இல்லையா, ஏன்னா 4 ஃபைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக போகிறதுனால டிலே வேலிடேஷன் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் டேட்டா ஃப்ளோ டாஸ்க் வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுங்க. அதோடைய டிலே வேலிடேஷன் வந்து ட்ரூவாக மாற்றிக்கோங்க. அதே மாதிரி ஃபார் ஈச் லூப் கண்டெய்னர் அதுவும் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுங்க. அதனுடைய டிலே வேலிடேஷன் அதுவும் வந்து ட்ரூ கொடுத்துருங்க. ஸோ எனக்கு கண்டினியூஸ் ஸ்டேட்டில் இருக்கனால ட்ரூ கொடுத்தா தான் வரும், இல்லை ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ரன் ஆகும். ஓகே, இப்போது சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணால் தான் வந்து நமக்கு ரன் ஆகும். ஸோ ப்ராஜெக்ட் வந்து அப்போ தான் வந்து நமக்கு ரன் ஆகும். ஓகே, சேவ் பண்ணிடுவோம். சேவ் பண்ணிவிட்டு
இப்போ பாருங்கள் SQL Server 2014 ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னுடைய டேபிள் வந்து இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் எதுவுமே இல்லை, எந்த டேட்டாஸும் இல்லை. ஸோ நான் இப்போ வந்துட்டு ப்ராஜெக்ட் நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸோ ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டாப் பண்ணிடுறேன். அதே மாதிரி 5 rows இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டேபிள் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரோட எக்ஸல் ஃபைலோட ஒரு ரெக்கார்டு. ஸோ இப்போ ரிமைனிங் அந்த 3 எக்ஸல் ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ பாருங்கள் கொரி ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஃபர்மேஷன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணோம். கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ஏன்னா இது வந்து லூப்பில் வந்து ஜென்ரேட் ஆகும். ஃபார் ஈச் லூப் கண்டெய்னர்னால இருக்கிற நம்ம அது போட்டதுனால அந்த 4 எக்ஸல் ஃபைலும் அதோட ஷீட் 1ல் இருக்கிற டேட்டாஸ் வந்து நமக்கு வந்து எக்ஸல் ஃபைலோடைய டேட்டா வந்து SQL Server டேபிள் வந்து ஸ்டோர் ஆகிருக்கா எஸ். ஓகே. ஸோ இதுக்கு வந்து இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ எஸ்எஸ்ஐஸ் இன்புட் ஃபைல் பார்த்தீங்கன்னா இதை வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெக்கானிக்கல். ஸோ இதில் இருக்கிற 4 எக்ஸல் ஷீட்டோட ஃபைல் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஆயிடுச்சு இல்லையா? எஸ். இப்போ நீங்கள் ஒரு ஃபைல் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைல் மட்டும் தான் ஸ்டோர் ஆகும். இப்போ 4 ஃபைல் கொடுத்தனால 4 ஃபைல்ஸோட டேட்டா ஸ்டோர் ஆகும். அதேமாதிரி உங்களுடைய காலம்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணால் தான் கரெக்டாக வரும். ஓகே. இது வந்து ஆர்கைவ் ஃபோல்டர் இது. ஸோ இந்த ஃபோல்டரில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு வித் டேட் அண்ட் டைமோட போயிடும். இன்புட் காலத்துலேருந்து டெலீட் ஆகிடும். அதான் கான்செப்ட். ஓகே. அது எப்படி செட் பண்ணுறது இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்துட்டு ஆர்கைவ் ஃபோல்டரோட பாத் செட் பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு வேரியபிளில் பேஸ்ட் பண்ணிடலாம். டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஆர்கைவ் ஃபோல்டர் பார்த்துட்டு பாருங்கள் இதான். ஓகே. ஸோ கிளிக் பண்ணிக்கலாம், டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்மளுடைய எக்ஸல் ஷீட் எக்ஸல் ஃபைல்ஸ் ப்ளஸ் டேட் டைமோடு இருக்கும். ஸோ அதை பார்த்து மட்டும் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் வந்துட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்துக்கோங்க, அதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுக்கப்புறம் தான் டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே. ஸோ ஆர்கைவ் ஃபோல்டர் பார்த்து வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நியூ வேரியபிள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன கொடுக்கலாம்னா ஆர்கைவ் ஃபுல் பாத் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ நியூ வேரியபிள் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஓகே. ஸோ இந்த இடத்துல அந்த டபுள் டாட் லைன் சர்க்கிள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து எக்ஸ்பிரஷன் பில்டர் பண்ணிடலாம். எக்ஸல் பில்டரில் ஃபஸ்ட் நம்ம என்ன எடுக்கிறோன்னா ஸோ ஆர்கைவ் ஃபோல்டர் பார்த்துட்டுருக்குறோம். ஸோ எவாலுவேட் எக்ஸ்பிரஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கொரிஸ் கரெக்டாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்பிளே காமிக்கும் எவாலுவேட்டட் வேலையில். ஸோ ப்ளஸ் போட்டுட்டு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எவாலுவேட் எக்ஸ்பிரஷன் கொடுப்போம். ஸோ இது வந்து ஆர்கைவ் ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் கொடுத்துடலாம். ஸோ ப்ளஸ் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. எனக்கு கொரி பெரிய ரன்னாக இருக்கும். ஸோ பெரிய லெவலில் இருக்கனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கொடுக்கலாம்னா ஓகே நம்மளுடைய ஃபைல் நேம் இப்போது எவாலுவேட் போய் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜின் நம்ம எடுத்தோம் இல்லை எக்ஸல் ஃபைல், அது ஃபைல் இது. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன கொடுக்குறோன்னா ரீப்ளேஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா இந்த ஃபைலுக்கு பதிலாக அடுத்த ஃபைல் வந்து நம்ம ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ஒரு ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டரில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம ரீப்ளேஸ் கொடுக்குறோம். அந்த ஃபைலை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே. இந்த ஃபைலை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதனால தான் முன்னாடி ரீப்ளேஸ் கொடுக்குறோம். ஸோ லாஸ்ட்டில் வந்து கமா போட்டுட்டு என்ன ஃபைல் டைப்னா XLSX அப்படின்னா நம்மளுடைய எக்ஸல் ஃபைல். ஓகே. ஸோ அதேமாதிரி அகெயின் கமா போட்டு டபுள் கோட்ஸ் கொடுத்துலாம். இப்போ கொடுத்துட்டீங்கன்னா ஏன்னா இப்போ வந்து நம்ம இந்த XLX ஃபைல் நம்ம காமிக்காது. ஸோ நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது மட்டும் XLSX மட்டும் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் கொடுத்துலாம். ஸோ எக்ஸல் ஃபைல் கொடுத்தாச்சு, அதோடைய எக்ஸ்டென்ஷன் வந்து இப்போ கொடுத்தாச்சு. ஸோ அது பக்கத்தில் வந்து நம்ம ஒரு அண்டர்ஸ்கோர் மாதிரி ஜென்ரேட் பண்ணிடலாம். அதுக்கு என்னென்னா ப்ளஸ் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ளார 2 டபுள் கோட்ஸ் நடுவில் அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் எவாலுவேட் எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ அண்டர்ஸ்கோர் கிடச்சிச்சா. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ப்ளஸ் அகைன் ப்ளஸ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டேட் அண்ட் டைம் செட் பண்ணிடலாம். ஓகே. ஃபஸ்ட் வந்து கெட் டேட் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஓகே ஓப்பன் ப்ராக்கெட்டில் DT_WSTR, 50
க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போது நமக்கு வந்து டேட் வித் டைம் கிடச்சிருக்கும். ஸோ டாட்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 72 மேலே இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து நம்மளுடைய செகண்ட்ஸ். ஸோ எனக்கு டாட்க்கு அப்புறம் எனக்கு செகண்ட்ஸ் வேணாம் அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி சப்ஸ்ட்ரிங் போட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுருங்க. லாஸ்ட்டில் வந்துட்டு கமா, ஸோ 1,19 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ எவாலுவேட் எக்ஸ்பிரஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அந்த டாட்க்கு அப்புறம் எல்லா டேட்டா வந்து போயிடும். எஸ் போயிடுச்சா? ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த டேட்டில் வந்துட்டு 22/7/2020 இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து எனக்கு ஐஃபன் வேண்டாம் அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடி ரீப்ளேஸ். ஸோ இது வந்து நம்மளுடைய கன்வீனியன்ட் தான், ஜஸ்ட் இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம இன்டர்வியூ பாயிண்ட் ஆப்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ ரீப்ளேஸ் போட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு டபுள் கோட்ஸ், 2 டபுள் கோட்ஸ் நடுவில் வந்துட்டு ஐஃபன் கமா போட்டு அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். என்னென்னு கொடுக்குறோன்னா 2 டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டேஜாக மாறிடும். எம்டி ஆகிடுச்சா? எஸ். ஓகே. இப்போ டேட் அண்ட் டைம் நடுவில் வந்து எனக்கு அண்டர்ஸ்கோர் வேணும். அகைன் ரீப்ளேஸ் ஓப்பன் ப்ராக்கெட், லாஸ்ட்டில் வந்துட்டு கமா, ஸோ 2 டபுள் கோட்ஸ் கொடுத்துங்க. அதுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா. கமா போட்டுட்டு 2 டபுள் கோட்ஸ்குள்ளார ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. எவாலுவேட் எக்ஸ்பிரஷன் மறுபடியும் வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போது டேட் அண்ட் டைம் நடுவில் வந்துட்டு அண்டர்ஸ்கோர் வந்து கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட் அகைன் பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் அந்த கோலன் இருக்கு இல்லையா, கோலன் வேண்டாம் அப்படின்னும்போது ரீப்ளேஸ் கொடுத்துட்டு லாஸ்ட் எண்டில் கமா, ஸோ அதேமாதிரி டபுள் கோட்ஸ் நடுவில் கோலன், அதேமாதிரி கமா போட்டுட்டு 2 டபுள் கோட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டோன்னா அந்த கோலன் ஃபுல்லாக போயிடும். க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ எவாலுவேட் எக்ஸ்பிரஷன் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் மட்டும் நமக்கு கிடச்சிருச்சா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது முடிஞ்சக்கப்புறம் ப்ளஸ் என்ன ஃபைல்னா எக்ஸல் ஃபைல். ஓகே. என்ன கொடுக்கலாம்? .xlsx ரெண்டுமே டபுள் கோட்ஸில் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் வந்து கொரி ரன் ஆயிடுச்சு. இப்போ ஆர்கைவ் ஃபோல்டரில் வந்துட்டு என்ன எக்ஸல் ஃபைல் நேம் அண்டர்ஸ்கோர் டேட் வித் டைம் என்ன டைப் ஆஃப் த ஃபைல். ஓகே. ஸோ ரீப்ளேஸ் முன்னாடி அந்த எக்ஸல் ஃபைல் இருக்கும், அந்த ஃபைல் தான் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்கைவ் ஃபோல்டர் வந்து நம்ம வந்து க்ரியேட் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்புட் ஃபுல் பாத் வந்து எப்படி செட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். காப்பி பண்ணிக்கலாம். அகைன் நியூ வேரியபிளில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். டேட்டா டைப் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து வேல்யூ. ஸோ வேல்யூ என்ன கொடுக்கலான்னா அகெயின் வந்துட்டு நம்ம எக்ஸ்பிரஷன் பில்டர் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அதில் வந்துட்டு இதில் வந்துட்டு SSIS இன்புட் ஃபோல்டர் பாத், இதான் வந்து இந்த ஃபோல்டர் பாத் தான் எடுக்கிறோம். அதுலேருந்து நம்ம அந்த 4 எக்ஸல் ஃபைல் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து தான் எடுக்கிறோம். ப்ளஸ் என்ன கொடுக்குறோன்னா ஃபைல் நேம், என்ன ஃபைல் நேம் எடுக்க போகிறோம் அந்த ஃபைல் நேம். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, அதுமாரி இருக்க ரிமைனிங் 3 ஃபைல்ஸும் சேர்ந்து தான் வரும். ஓகே. ஸோ ரிமைனிங் அந்த எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் வந்துட்டு இப்போது இன்புட் ஃபுல் பார்த்து நம்ம எடுத்தாச்சு. ஓகே. இப்போ நம்ம வந்து ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணால் நமக்கு வந்து கொரி ரன் ஆகுமா? ஸோ கண்டிப்பாக ரன் ஆகாது. ஏன் அப்படின்னா பார்ப்போம், இப்போ டெமோவில் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இல்லை டேட்டாஸ் வந்து ஆல்ரெடி 20 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் ட்ரன்கேட் பண்ணுறேன். ஓகே. இப்போ மறுபடியும் வந்து கஸ்டம் ஒன் டேபிள் ரன் பண்ணுறேன். ஸோ டேட்டாஸ் எதுவுமே இல்லை. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய இன்புட் ஃபைல் பார்த்துது, எக்ஸலோட இன்புட் ஃபைல் பார்த்துது. 4 எக்ஸல் ஃபைல்ஸ் இருக்குது. அதே வந்து என்னுடைய ஆர்கைவ் ஃபோல்டர். ஸோ இதில் தான் வந்து நமக்கு வந்து எக்ஸல் ஃபைல் வித் டேட் டைமோட ஸ்டோர் ஆகும். இதில் வந்து நம்ம டெலீட் ஆகிடும். ஓகே. எக்ஸல் இன்புட் ஃபைலில் டெலீட் ஆகிடும். ஓகே. இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். இதில் வந்துட்டு நம்மளுடைய எஸ்கியூஎல் சர்வர் டேபிளில் டேட்டா ஸ்டோர் ஆகும். நம்மளுடைய 20 ரெக்கார்ட்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். பட் வந்து ஆர்கைவ் ஃபோல்டர் வந்து சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. இப்போது கொரி ரன் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ அதில் 20 ரெக்கார்ட்ஸ் இருக்கா? ஸோ எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் எடுத்தோம், ப்ளஸ் அந்த ரிமைனிங் 3 எக்ஸல் ஃபைலில் நமக்கு டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஆர்கைவ் ஃபோல்டர் பாருங்கள், நமக்கு அவுட்புட் வந்து இப்போ வரல. கரெக்ட் தானே? ஏன்னா வந்துட்டு எக்ஸல் ஃபைல் வித் டேட் அண்ட் டைம் வரணும். அதேமாதிரி எக்ஸல் இன்புட் ஃபைலில் டெலிட் ஆகிருக்கும். இதான் வந்து கான்செப்ட். ஓகே. ஸோ இது ஏன் வரல அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி
இதில் வந்து என்ன பண்ணால் கண்ட்ரோல் ஃப்ளோ உள்ளார போயிடலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி 10K டேபிள் கொடுத்துட்டு கொரி ரன் பண்ணிடலாம். ஸோ ஒரு வாட்டி கொரி ரன் பண்ணி பார்த்துலாம், டேட்டாஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். டேட்டாஸ் எதுவுமே இல்லை. இப்போது விசுவல் ஸ்டுடியோ போயிடலாம். இப்போது கண்ட்ரோல் ஃப்ளோ டாஸ்க் போயிடலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ளோ டாஸ்க் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ஃபைல் சிஸ்டம் டாஸ்க் கொடுக்கணும். ஓகே, ஏன்னா இன்புட் பாத் அண்ட் அவுட்புட் பாத் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபைல் சிஸ்டம் டாஸ்க் கொடுக்கணும். கொடுத்தா தான் நமக்கு வந்து அந்த இடத்துல போய் டேட்டா வந்து ஸ்டோர் அண்ட் ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டோர் அண்ட் டெலீட், ஸோ ரெண்டு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஃபைல் சிஸ்டம் வந்து ட்ராக் பண்ணி கொடுக்குறேன். இப்போ டேட்டா ஃப்ளோ டாஸ்க் அண்ட் ஃபைல் சிஸ்டம் டாஸ்க் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஃபைல் சிஸ்டம் டாஸ்க்கு டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ரேஷன் நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், தட் இஸ் ரீநேம் கொடுக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு சோர்ஸ் பாத் வேரியபிள் ட்ரூ கொடுத்துக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்புட் ஃபுல் பாத் கொடுக்கணும். ஓகே, ஸோ லாஸ்ட்டில் ட்ராக் பண்ணிவாங்க, அதில் கண்டிப்பாக இருக்கும். யூஸில் போய்ட்டு இன்புட் _ ஃபுல் பாத், ஏன்னா ஆப்ரேஷன் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ரீநேம் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதேமாதிரி டெஸ்டினேஷன் ட்ரூ கொடுத்துக்கோங்க. டெஸ்டினேஷன் வேரியபிள் பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட archive ஃபுல் பாத். ஓகே, அதேமாதிரி ஓவர்ரைட் டெஸ்டினேஷன் வந்து ட்ரூ பண்ணிக்கோங்க. இல்லைனா கூட ஓகே ஃபால்ஸ் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் ஏற்கனவே ரன் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ரூ கொடுத்துக்கோங்க, இல்லைனா ஃபால்ஸ் இருந்தாலும் கூட ஓகே தான். ஓகே, ஸோ அது முன்னாடி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு வாட்டி ரன் பண்ணுறேன். இப்போ டேட்டாஸ் எதுவுமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இதை வந்து 4 எக்ஸல் ஃபைல்ஸ். இப்போ இந்த ஃபைல் வந்துட்டு ஆர்கைவ் ஃபோல்டரில் வித் டேட்டா டைமோடு போகும். இப்போ இன்புட் ஃபைலில் அந்த 4 ஃபைல் வந்து டெலீட் ஆகிரும். ஓகே, இதுதான் கான்செப்ட். சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கொரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ டேட்டா ஃப்ளோ டாஸ்க் பார்த்தீங்கன்னா 5 rows போயிருக்கு அண்ட் ரிமைனிங் 15 rows வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டாபேஸ் SQL Server டேபிள் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து SQL டேபிள் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 20 records வந்து இல்லை இன்செர்ட் ஆகிடுச்சா? எஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னுடைய எக்ஸல் இன்புட் ஃபோல்டர் வர பாருங்கள். இப்போ ஃபைல் எதுவுமே டெலீட் ஆகிருக்கும். ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் வந்து ஆர்கைவ் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா ஃபைல் வித் டேட் அண்ட் டைமோடு இருக்கும். ஆயிடுச்சா? ஸோ இவ்வளோ தான் வந்து சிம்பிள். ஸோ நீங்கள் உங்களுடைய வீட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.